இப்ப நம்மளுக்கு ஓயோ, டிண்டர் ஒருத்தர் இல்லன்னா இன்னொருத்தர்ன்ற ஈஸியா ஒரு விஷயம் பண்ணிடுறோம். இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். படம் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி தான். இப்போ இருக்க 2K கிட்ஸ் எப்படி பார்க்கலாமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. மெசேஜ் வந்து நல்லா இருக்கு. மெயினாக படத்தோட டைலாக்ஸ் இஸ் குட். சீன் ரோனோட மியூசிக் நல்லா இருக்கு. ஹீரோக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் முயற்சி கொடுத்துருக்காரு. ஆனால் படத்தில் காமெடி கிடையாது. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் மாதிரி தோணுது. ஆனால் படம் நல்லா இருக்கு. வாட்சபிள், டீசெண்டாக இருக்கு. ஒரு குட் ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. படம் ரொம்பவே நல்லா இருக்குண்ணே. 10/9 கண்டிப்பாக கொடுக்கலாம். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் விதுவை வந்து இது வரையும் வில்லனாக தான் பார்த்துருக்கோம். அதாவது ரெட்ரோலையும் சரி, ஜெகதண்டால் 2லையும் சரி, வில்லனாக பார்த்துட்டு இப்போ வந்து அவரோட ஃபேஸை நம்ம தெளிவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. யதார்த்தமான ஆக்டிங்காக இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நார்மலா சட்டில்டா ஒரு லைஃப் இருக்கவே கூடாது. அது அது மட்டுமே லைஃப் கிடையாது. செட்டில்டா போறது, நீ வந்து மாசம் ஒரு 10,000 சம்பாதிக்கணும்னா அது மட்டுமே உன்னோட லைஃப்லாம் கிடையாது. நீ இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய உன்னோட லைஃப்ல நீ அச்சீவ் பண்ணணும். நீ யாருன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்றதான் படத்தோட ஸ்டோரி. பார்க்கும் போது என்னடா அதே லவ் ஸ்டோரியா அந்த மாதிரி தோணலாம். பட் கிடையாது. இது டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. நிறைய பேர் வந்து லவ்வை நிறைய ரொம்ப அப்படியே நிறைய விஷயம் கொண்டு போவாங்க. பட் இது ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா இருக்கு. 29 வந்து தமிழ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொமான்டிக் படம். வழக்கமா நம்ம தியேட்டர் விட்டு வெளில வரும்போது இப்போ வர படங்கள்ல காது வலியோட தான் வெளில வரும். அவ்வளோ சத்தம், வயலன்ஸ்னு. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து அமைதியா உட்காந்து பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு மாதிரி காமா இருக்கு. மேதமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரேட்டிங் இது. இது வரைக்கும் அவர் எழுதின டைலாக்ஸ்ல இந்த படம் தான் அவரோட பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஹீரோயின் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க, சத்யா விஜய் அப்படின்ட்டு. அவங்க 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஷாண்டாலனோட மியூசிக் பிஜிஎம் 2மே நல்லா இருந்துச்சு. பிக்சரைசேஷன் பண்ணியிருக்க விதம், அந்த 10 எபிசோடா பிரிச்சது, அதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸு, அது எல்லாமே ரொம்பவே ஒரு 29 வயசுல இருக்கிறவங்க கடந்தவங்க எல்லாருக்குமே இதில் இருக்கிற ஒரு 10 எபிசோடில் அட்லீஸ்ட் ஒரு 7-8 எபிசோடாவது அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த விதத்தில் இந்த படம் கனெக்ட் ஆகுது. அது ரொமான்ஸாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், அல்லது தாயாருன்னு தேடுற பயணமாக இருக்கலாம். அது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு 7-8 எபிசோடாவது அவங்க வாழ்க்கையில் கடந்திருப்பாங்க. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி லவ் எப்படி இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஓயோ, டிண்டர் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர்ன்ற ஈஸியா ஒரு விஷயம் பண்ணிடுறோம்ல. ஸோ அப்போ அது கிடையாது. ஒருத்தங்களை பார்த்து பேசி பழகி அவங்களுக்கு அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஹீரோயின் குட்டியாக இருப்பாங்க, ஹீரோ நல்லா ஹைட்டாக இருப்பார். ஸோ அந்த படத்தில் ஒரு டைலாக்மே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் இருக்கும் படத்தில். ஸோ அதில் வந்து லைக் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன அண்ணாந்து பார்க்க ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து சரின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை கழட்டிட்டு இன்னும் அவங்க ஷார்ட் ஆகி அவங்க கூட நடந்து போவாங்க பீச்சில். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் இந்த படத்தில் நிறையா இருக்குது. 29 ஏஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டு. ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக படம் பார்க்கலாம். டைரக்டர் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அம்மா பையன் சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் படம் பாருங்க, அவ்வளோதான். 29 to 33 உள்ள பாய்ஸுக்குலாம் நிறைய கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஸோ படத்தை இது பாய்ஸுக்கான படம். என்டையர் பேக்கேஜாகவே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏஜ் ஐ வில் பி சர்ச்சிங் ஃபார் யுவர் செல்ஃப் இல்லையா, ஃபைனலி வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இட் ஒர்க் அவுட் ஃபார் பாய்ஸ் நிறைய குரூப்பாக வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஒரு மாதிரி என்ன சில பேருக்கு வந்து என்ன இந்த ஆக்ஷன் இல்லை, மசாலா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்லோ பேஸில் இருக்கான ஒரு லவ் ஸ்டோரி தான். இது வந்து வெளியில் மலையாள படம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை இது பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வர வேண்டிய நிறைய இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அவரோட படங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கும். எனக்குலாம் 100% ஒர்க் ஆச்சு படம். மேபி 1-2 இடத்துல கொஞ்சம் லேக்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக வந்து நல்ல படம் தான். அது வந்து மெயினாக அது டான் படத்தில் வந்து ஃபாதர் சென்டிமெண்ட் இருக்கும். இதில் ஃபாதர் சென்டிமெண்ட் கிடையாது, இதில் மதர் சென்டிமெண்ட்டு. நம்ம அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர்லாம் பண்ண வேணாம். எல்லா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 90s கிட்ஸோட ரிலேட்டட் தான். எல்லாருக்குமே வந்து அது ரிலேட் ஆகும். ஏன்னா நான் படம் பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு கூட நிறைய கனெக்ட் ஆச்சு.
அதனால வந்து இந்த படத்தோட சாயல் தான் நம்ம சொல்லவே முடியாது. நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு. புதுசா இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாமே கூட நிறையா புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க. புதுசு புதுசா இருந்துச்சு நிறைய விஷயம் பார்க்கும்போது. காமெடி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்களோட கிரியேஷன்ஸ் ஐடியாவாகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாகா இருக்கு இந்த சென்ஸ் ரொம்ப இழுத்து கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறாங்களா? எனக்கு அப்படி தோணல. பிகாஸ் ஒரு போர்ஷனையும் அழகா காமிச்சிருக்காங்களே. இப்போ எப்படின்னா நான் படத்தை நான் சொல்லக்கூடாது நீங்க பாருங்க. இருக்கு. அது நம்ம நிறையா அந்த எக்ஸாம்பிள் இருக்கு நம்ம தமிழ் சினிமால. அது மாதிரி ஒரு அந்த நமக்கு அந்த ஞாபகம் வரல. லாஸ்ட்ல அவர் ஃபுல்லா தாடி பெருசா வச்சுட்டு முடி நிறையா வச்சுட்டு வரும்போது தான் நமக்கு ரெட்ரோ ஞாபகங்கள்லாம் வருது. மற்றபடி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம அவர் இது வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாமே டைரக்டர் படம்லாம் நிறைய பேர் பார்ப்போம். ஒரு படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே அந்த ஒரு லவ் செகண்ட் ஹாஃப்லேயும் லவ் தான் போகும். அது லவ்வில் வச்சு அவர் லைஃப்பில் என்ன பண்ண போகிறாரு அதை வச்சு அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நல்ல படம் தான். இல்ல சார், மேயாதம்மான்னு ஒரு கதை எடுத்தாரு, திருப்பி ஆடைன்னு ஒன்று எடுத்தாரு. ஒரே மாதிரி எடுத்து ஜேர்னல் எடுத்தா இருக்காது. இந்த படம் வந்து அப்போ நான் எங்க காலத்துலாம் இதையும் ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி இது கொஞ்சம் ஃபீல் இருந்தது. சீல் ரோனால்டோட பிஜிஎம் நல்லா இருக்கு. சாங்ஸ் ஒன்றும் பெருசா இடப்படல. ஓகே, கேமரா எல்லா வயசும் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கான ரீசன் கரெக்டாக இருந்தது. மியூசிக் 10 out of 10 தாராளமாக கொடுக்கலாம் சார். தரமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு அந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகும். 20 to 20+ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மஸ்ட்டாக வந்து வாட்ச் பண்ணலாம். ஆக்சுவலி 29ன்றது என்னன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு பசங்களுக்கு 29 தாண்டிட்டா அங்கிள், 30 ஆயிட்டாலே அங்கிள் நீ என்ன சம்பாரிச்சியா வச்சியா அப்படின்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த ஏஜ்குள்ளே உனக்கு ஒரு டார்கெட் இருக்கணும், அதை நீ அச்சீவ் பண்ணணுன்றதான் படத்தோட லைனு. அதனால கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை ஃபேமிலியும் எல்லாருமே மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனஸ்டா லவ்ன்றது எல்லா ஜென்ரேஷனுக்குமே செட் ஆகுங்க ஃபுல்லா. ஆனா இது வந்து லைக் 90sன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் எல்லாருக்குமே செட் ஆகும். ஹீரோயின் அதான் அவங்க அந்த எனக்கு 3ஆம் பிறைக்கு அப்புறம் ஒரு விஜி அப்படின்ற ஒரு கேரக்டர்னா அது இந்த கேரக்டர் தான் மனசுல நிற்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஜானு மாதிரி ஒரு ஜெஸ்ஸி மாதிரி தான் எனக்கு இதுல வந்து அந்த விஜிங்கிற கேரக்டர் இருந்துச்சு. எனக்கு வெளில வரும்போது அந்த 2 பேர் தான், அந்த சத்யா விஜிங்கிற பேர் அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப லைக் ஓவர் மேக்கப்டா இல்லை. எனக்கு ஒரு நெய்பர்ஹுட், எனக்கு என்னோட அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை பக்கத்து வீட்டு பையனோ ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும், எனக்கு அது கதையை வந்து திரையில பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். மியூசிக் சாங் நல்லா தான் போட்டிருந்தேன். மியூசிக் நல்லா கனெக்ட் ஆச்சு. 3 சாங்ஸ் இருந்துச்சு. 3 சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. OST எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாகவும் படம் போய் பார்க்கலாம். ஆனால் டீனேஜர்ஸ் விட 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். டான் வந்து வேற ஒரு லைன், ஆக்சுவலி வேற ஒரு ஸ்டோரியாவே அது வந்து வேற ஒன்று. அவர் வந்து அவங்க அப்பா வந்து படிக்கணும் அப்படின்றது அது அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுல வந்து எப்படின்னா ஹீரோயினுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி அச்சீவ் பண்றாங்கன்றது அதுல நீயும் அச்சீவ் பண்ணிருக்கணும்ன்றதான் இதுல வந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொமான்ஸாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கதைக்குள்ளார போகும்போது கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் ஓகேவாயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜேர்னர்ல அவரோட படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜேர்னர்ல எனக்கு உண்மையாலே இவர் தான் எடுத்திருக்காரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதை சொன்ன மாதிரி குட்டி குட்டி விஷயம், ரொம்ப மைன்யூட்டான விஷயம். அந்த பொண்ணை பார்க்க போகும்போது பர்ஃப்யூம் இருக்காது அவர்கிட்ட. ஸோ ஒரு பெண் எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லாக கிரிக்கிட்டு போவார். அந்த பெண்ல ஸ்மெல் வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியான விஷயம் அந்த படத்துல வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ப்ளஸ் வந்து ரத்னகுமார் தான். மைனஸ் வந்து டியூரேஷன் வேணா சொல்லுவேன். பட் ப்ளஸ் ரத்னகுமாரோட ஸ்டோரி, பர்ஃபார்மன்ஸ் 2 பேரோடது, மியூசிக் எல்லாமே ப்ளஸ். 90s கிட்ஸு உருகுவாங்க. 96க்கு எப்படி உருகுறாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு 90s கிட்ஸ் எல்லாருமே உருகுவாங்க. ஜென்சி கிட்ஸுக்கு ஃபியூச்சரில் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனாக வேணா இருக்கலாம். மேக்ஸிமம் தான் 90s கிட்ஸ், early 2K கிட்ஸ்க்கு இந்த படம் அது வந்து கனெக்ட் ஆகும்.